பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் திமுக 59 தொகுதிகளிலும் கூட்டணியுடன் மொத்தம் 73 தொகுதிகளையும் கைப்பற்றியது. இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்ற அக்கட்சியின் நம்பிக்கை தாவிக வெற்றியால் தகர்ந்தது. இதையடுத்து தோல்விக்கான காரணங்களை ஆராய 38 பேர் கொண்ட குழுவை அமைத்து தொகுதி வாரியாக கள ஆய்வு செய்யப்பட்டது. இதில் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் செய்த பல்வேறு தவறுகளை கீழ்மட்ட நிர்வாகிகள் சுட்டிக்காட்டி எழுத்து மூலமாகவும் புகார் அளித்தனர். இதன்படி 34 மாசிகள் மீது நடவடிக்கை பாயும் எனவும் 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகளை அந்த குழு கட்சித் தலைவர் ஸ்டாலினிடம் அளித்தது. அதன் மீது விரைவில் நடவடிக்கை இருக்கும். தாவிகவை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகள் கிடைக்கும் என நிர்வாகிகள் காத்திருந்தனர். ஆனால் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் உடன்பிறப்பின் குரல் என்ற நிகழ்ச்சி ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் 6 லட்சம் பேர் விருப்பம் தெரிவித்த அடிப்படையில் திமுகவில் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த அறிவிப்பு வெளியானது. இதன் மூலம் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்த குழுவின் பரிந்துரையை திமுக தள்ளி போடுகிறதா என கட்சிக்குள் அதிருப்தி கிளம்பியது. இது குறித்து திமுகவினர் கூறியதாவது: தேர்தல் தோல்விக்குழு அறிக்கை மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் உறுதியளித்தார். ஆனால் நடவடிக்கை எடுத்தால் தற்போது தாவிக மீதான மோகத்தால் அதிமுகவினர் அக்கட்சிக்கு தாவுவது போல் திமுகவினரும் ஓடிவிடுவர் என்ற அச்சம் தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உதயநிதி மகன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ஸ்டாலின் குடும்பத்தினர் வரும் 5ஆம் தேதி லண்டன் சென்று 20இல் திரும்புகின்றனர். அதுவரை அதிருப்தி நிர்வாகிகள் தாவிகவுக்கு தாவிவிடக் கூடாது என்பதற்காக இந்த மறுசீரமைப்பு குழுவை ஸ்டாலின் நியமித்துள்ளாரா என கேள்வி எழுந்துள்ளது.